நறுமலர் தீபம் வலையொலி ஆசிரியர் சொந்தங்களே, சமீபத்தில் நம்மளுடைய ஆசிரியர் சொந்தங்கள் 31 பேர் அரசு பணிக்கு போயிருக்காங்க. இந்த 31 பேர் யூஜிடிஆர்பி பிஆர்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பணியிடத்திற்காக தேர்ச்சி பெற்று அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காங்க. அதில் ஒரு சின்ன சம்பவம் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேடம் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. கண்டிப்பாக நான் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கேன் சார் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலில் ஒரு நிகழ்ச்சிக்கு, அவங்க குடும்ப நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. 2 முறை கூப்பிட்டாங்க. அவங்க வாட்ஸ்அப் வழியாக இன்விடேஷன் அனுப்பிச்சு, சார் கண்டிப்பாக எங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒருத்தர் சார், நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. என்னடா இது இவ்வளோ தூரமாக இருக்கே, ரொம்ப தூரமான இடமா இருக்கே, நமக்கு அவ்வளோ நேரம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் தயக்கமாக இருந்தேன். அதற்கு பின்னாடி அந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு நான் ஃபோனில் வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன், பேசிட்டேன். ஆனாலும் எனக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு, நம்மளுக்கு இவ்வளோ கூப்பிட்டும் நம்ம போக முடியாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ திடீர்னு ஒரு நாள் அவங்க ஒரு 2 நாள் கழித்து எனக்கு ஒரு கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு, சார் எங்கள் அம்மா கிட்ட கொஞ்சம் பேசுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. சரி கொடுங்கம்மா நான் பேசுகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, எங்கள் அம்மாவால் பேச முடியாதுங்க சார், ஆனால் நீங்கள் பேசுகிறத அவங்க கேட்பாங்க, அவங்க பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால் அவங்க கேட்பாங்க. எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருச்சு அப்படின்னு நான் சொன்னால் அவங்களுக்கு அது சரியாக புரிய மாட்டேனுது, என்ன ஏதுன்னு தெரியல. வேறு யாராவது ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்புவாங்க சார். ப்ளீஸ் சார் கொஞ்சம் எனக்காக வீடியோ காலில் வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே நீங்கள் பண்ணுங்கப்பா, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காலேஜில் இருக்கிற போதே நான் அவங்களுக்கு பேசினேன். பேசிவிட்டு அவங்க அவங்கள முகத்தை காட்டினாங்க. அவங்க ஒரு ஏறத்தாழ ஒரு 80+ இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அந்த வயதில் இருக்காங்க. அவங்களுக்கு நான் சொன்னேன், உங்கள் மகளுக்கு இந்த மாதிரி அரசு பணி கிடச்சிருச்சிங்கம்மா, மாதம் 50,000 சம்பளம், நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதா அப்படின்னு கேட்கும்போது அவங்களுடைய முகத்தை நான் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ அவங்களுடைய அந்த முகத்தில் இருந்த ஒரு வகையான அந்த புன்னகை இருக்குது பாருங்க, அதை என்ன வார்த்தை கொண்டு விவரிக்கிறதுனே தெரியல. அந்த அளவிற்கு அப்படி ஒரு புன்னகை, அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அவங்களுடைய முகத்தில் இருந்தது. அது அவங்களே சொல்லியிருக்கலாம், அவங்க சொல்லியும் நிச்சயமாக அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் கூட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி என்ன விஷயம் நடந்துட்டுருக்குன்னே தெரியாத ஒருத்தங்களுடைய முகத்தை அப்படி நேரடியாக பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இது ஏதோ ஒரு வகையான ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை எனக்குள்ளே கொடுத்தது. என்னுடைய ஆசிரியர் சொந்தங்கள் பல்வேறு வகையில், பல்வேறு ஆட்கள் வெவ்வேறு சூழ்நிலைகளில் படிக்க வரீங்க. அப்படி வெவ்வேறு சூழ்நிலைகளில் படிக்க வர நீங்கள் அந்தந்த சூழலை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை. அதற்கு பிறகு இவங்க அந்த சம்மந்தப்பட்ட மேடம் நம்மக்கிட்ட பேசும்போது கண்ணீர் விட்டு அழுதாங்க. சார் நான் சொன்ன போதெல்லாம் அவங்களுக்கு சரியாக தெரில சார், இப்போ உங்களுடைய முகத்தை பார்த்ததும் அவங்களுக்கு தெரியுதுங்க சார். என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் உங்கள்கிட்ட பாடம் கேட்கும்போது எல்லா சமயங்கள்லேயும் நான் ஆன்லைன் கிளாஸ் ஆன் பண்ணிவிட்டு உங்களுடைய குரலை அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் வீடியோவில் மேக்ஸிமம் முகம் காட்டுறதில்ல, அதனால் உங்களுடைய குரல் அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சார். நான் படிக்கிறேன்னு மட்டும் அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், ஆனால் அவங்களால அது என்ன பண்ணுறேன் எது பண்ணுறேன்றதெல்லாம் தெரியாது. என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சூழல், நான் கணவனால் கைவிடப்பட்டு வீட்டிலேயே இருந்து அம்மாவை பார்த்துட்ருக்கேன். எங்கள் அம்மாவுக்காகவே நான் பல விஷயங்களை தூக்கி போட்டுட்டு வந்திருக்கேன். ஆனால் அவங்க உங்களுடைய குரலை கேட்டிருக்காங்க சார், இப்போ தான் முகத்தை முதல் முறையாக பார்க்குறாங்க. நாங்கள்லாம் சொன்னபோது அவங்களுக்கு எதுவும் பெருசாக சலனமே இல்லை, இனிப்பு கொடுத்தோம் அதை சாப்பிட்டாங்க. ஆனால் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அரசு பணி கிடைச்சிருக்கு, 50,000 சம்பளம்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க முகத்தில் ஒரு மகிழ்ச்சியை பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதாங்க. அது எனக்கு ஒரு பெரிய மறக்க முடியாத ஒரு சூழலில் இருந்துச்சு. இந்த விஷயம் ரொம்ப நாளாக உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம். நிறைய பேருக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கிறது, நிறைய கஷ்டம் இருக்கிறது. அந்த கஷ்டத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், உங்களை நீங்கள் சரியாக உணர்ந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், வெற்றி என்பது ரொம்ப சாதாரணம். நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறதுல முதல் விஷயம், நம்ம ஏன் ஜெயிக்கணும், யாருக்காக ஜெயிக்கணும், எதுக்காக ஜெயிக்கணும் அப்படின்ற அந்த விஷயம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிது.
சரிங்களா? அதனால் உடனடியாக என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால், இதை பார்க்கிற நம்மளுடைய ஆசிரியர் சொந்தங்கள் எல்லோரும் ஜெயிப்பதற்கான தகுதி உடையவர்கள் தான். யாருக்குமே உங்க தகுதி இல்லை அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. ஆனால் அதை எப்படி நம்ம பார்க்குறோம், என்ன நோக்கத்துக்காக படிக்கிறோம், எதுக்காக ஓடுறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் இது எனக்கு ரொம்ப நாளாக உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும், நிறைய அனுபவங்கள் இருக்குது, அதில் ஒரு சில அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். நிச்சயமாக யார் யாரெல்லாம் வந்து கடைகோடியில் இருக்கிறார்களோ அவர்கள் மேலே வர வேண்டும் என்பதுதான் நிர்மலர் அகாடமியினுடைய ஒரு நோக்கமே. கல்வி அறிவு இல்லாமல் கடைகோடியில் இருக்கக்கூடியவர்கள், எந்த அவேர்னஸுமே இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் வந்து பணி வாய்ப்பை பெற வேண்டும். அதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு விருப்பம். எனவே அந்த சகோதரிக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நான் சுட்டி ஒருவர் பெயர் கொள்ள பெறார், அவங்களுடைய பெயர் நான் குறிப்பிட்டு சொல்லலை, அது அவங்களுக்கு ஒரு மாதிரி கூட இருக்கும். அதனால் இன்னைக்கு இருந்தாலும் கூட, இன்னைக்கு நம்ம மோட்டிவேஷனுக்காக சொல்கிறோம் அப்படின்னா கூட இன்னொரு நாளைக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்றதுனால நான் அவங்களுடைய பெயர் வந்து நான் இந்த இடத்துல குறிப்பிடப்படலை. ஆனால் அந்த சகோதரியினுடைய உழைப்பு எனக்கு தெரியும். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்றது தெரியும், எத்தனை நாள் எங்கிட்ட அழுது புலம்பியிருக்காங்க அப்படின்றது தெரியும், எவ்வளோக்கு எவ்வளோ வெறித்தனமாக அவங்க படித்தாங்க அப்படின்ற அவங்களுடைய உழைப்பு எனக்கு வந்து தெரியும். ஆனால் அவர்கள் வெற்றிக்குரியவர்கள் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அவர்களுடைய தாயாரை பார்த்த பிறகு, அவங்களுடைய குடும்ப சூழலை சொன்ன பிறகு அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்திருக்கிறது. அடுத்து வரக்கூடிய அனைத்து தலைமுறைகளுக்கும் அவங்க ஒரு மிக சிறந்த முன்னுதாரணம் அப்படின்றது தான் இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டிய விஷயம். அதனால் அது சாதாரணமாக கடந்த சில மாதங்கள் வரைக்கும் அவர்கள் சாதாரணமானவர்களாக இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து சாதனையாளர்களாக மாறி இருக்காங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோருக்கும் அவர்கள் ஒரு கதாநாயகி அப்படின்றதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. இதை பார்த்த அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள்.